இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சச்சினை பற்றின இமேஜ் வேணும், இல்லை வந்து ஒரு கிரிக்கெட் பேட் பற்றின இமேஜ் வேணும், இல்லை ஒரு லேப்டாப் பற்றின ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது கூகுளில் உங்களுக்கு தேவைப்படுற இமேஜை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு. அப்போது உங்களுக்கு தேவைப்படுற இமேஜை நீங்கள் அந்த வார்த்தையை டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது, அதே மாதிரி இருக்கிற இமேஜஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சச்சின் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கே போய் தேடுவீங்க? இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். google.com போய்க்கங்க. போயிட்டு இமேஜஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போது எங்கிட்ட இந்த பெங்குவின் இமேஜஸ் இருக்குது, ஓகேங்களா? இதே மாதிரி எனக்கு வேறு நிறைய இமேஜஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் பார்த்துக்குங்க. இங்கிருந்து அதை கொண்டு வந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த பெங்குவின்ஸ் மாதிரியே நிறைய இமேஜஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதே மாதிரி இமேஜஸ் வேறு வேறு சைஸில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜை ட்ராப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தேவையான இமேஜஸ், அதே மாதிரி இமேஜஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். சச்சின் அப்படின்னு நான் தேடுறேன். இப்போ எனக்கு இதே மாதிரி இமேஜஸ் வேணும். அப்போது இது எப்படி எடுக்கிறது? மறுபடியும் பார்த்துக்குங்க. இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அதே மாதிரியான நிறைய இமேஜஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.